ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேன்சி பேர்ட் சென்னை. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ எதை பற்றினா காக்டெயிலில் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது எப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேன்சி பேர்ட் சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜ் போய் பாருங்கள், பிடிச்சிருந்துன்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜையும் ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காக்டெயிலில் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் உங்கள் பேர்டுக்கு மேல் ஃபீமேல் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் பேர்டு மினிமம் 8 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் பார்க்குற அந்த மேல் ஃபீமேல் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். அது கம்மி உள்ள ஏஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் மினிமம் 8 months கம்ப்ளீட் ஆன பேர்டுக்கு மட்டும் பாருங்கள். அப்போ தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேல் ஃபீமேலில் கண்டுபிடிக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கன்னத்தில் இருக்கிற இந்த சின் மார்க், இந்த ஆரஞ்சு சின் மார்க். இப்போ இது பார்த்தீங்கன்னா க்ரே கலர். இது க்ரேயில் பார்த்தீங்கன்னா இது க்ரே ஃபீமேல். இந்த சின் மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் கலராக தான் இருக்கும். ஃபீமேலுக்கு மேலே கம்பேர் பண்ணும்போது ஃபீமேலுக்கு இந்த சின் மார்க் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், சின் மார்க் இல்லாத பேர்ட்ஸ்லாம் நான் எப்படி பார்க்குறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் ஃபேஸு, அல்பினோ, இதெல்லாம் எப்படி பார்க்குறது? அது லாஸ்ட்டாக சொல்கிறேன் அது எப்படி பார்க்குறதுன்னு. சின் மார்க் இருக்கிற பேர்ட்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃபீமேலுக்கு லைட்டாக இருக்கா, இப்போ நீங்கள் ரெண்டாக வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது, கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மேல் ஃபீமேல் வச்சுருக்கீங்க, ஆனால் அது உங்களுக்கு எது மேல் ஃபீமேல் தெரியலன்னு பார்க்கும்போது சின் மார்க் பார்க்கலாம். ஓரளவுக்கு இது மேலை விட ஃபீமேல் கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் அதை ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே ஃபீமேல் தான். இது செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபெதர் இன்சைடில் பார்த்தீங்கன்னா டாட்ஸ் இருக்கும். வரிசையாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு 8 months மேலே இருக்கிற பேர்டுக்கு பார்த்தா தான் அது கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். மேக்ஸிமம் 6 monthsலேருந்தே டாட் வரும், 6-5 monthsலேயே. ஆனால் சில பேர்ட்ஸுக்கு நானே பார்த்துருக்குறேன், விழுந்து முளைக்கும் போது அது டாட்ஸ் இல்லாமல் முளைக்குது. அப்போனா அது மேல் அந்த மாதிரி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், 8 monthsக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைலும் சரி உங்களுக்கு வரி வரியாக இருக்கும். ஃபீமேலுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி. மேலுக்கு இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட்டு அப்படி காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு மேலே நான் மேலோட ஃபுல்லாக காட்டுறேன். ஃபீமேலுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி டைலில் உங்களுக்கு வரி வரியாகவும், ஃபெதரில் இந்த மாதிரி டார்க் புள்ளி புள்ளியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா இது மேல். இது மேலுக்கு நான் சொன்ன மாதிரி மேலுக்கு பார்த்தீங்கன்னா சின் மார்க் எப்பவுமே நல்லா கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். நல்ல ஃபீமேலை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மேல் நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சில் இருக்கும். அது சில பேருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியல, ரெண்டுமே ஒரே கலர் மாதிரி தான் இருக்கேன்னு. ஏன்னா நீங்கள் தனித்தனியாக பார்க்குறீங்க. என்னால் நான் ஒரே 2 கையில் பிடிச்சி பேர்டை காட்டணும்னு பார்த்தேன், 2 பேர்டையும் ஒன்றா மேல் ஃபீமேலையும். பட் என்னால் அதை ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ண முடியல, 2 கையில் தனித்தனியாக. நான் ரொம்ப எகிரிகிட்டே இருந்தது கையிலேருந்து. அதனால தான் ஒன்று தனித்தனியாக காட்டுறேன். பட் என்ன நீங்கள் நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபீமேலை விட மேலுக்கு நல்ல அந்த ஆரஞ்சு நல்ல ஒரு டார்க்கிஷ் கலரில் தான் இருக்கும். இது ஒரு மெத்தடு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஃபீமேலோட ஃபெதர்லாம் பார்த்தீங்க, அதில் டாட் இருந்தது. இப்போ இது பாருங்கள், இது மேல். இது மேலுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக எந்த டாட்ஸுமே இருக்காது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 8 months மேக்ஸிமம் 8 to 9 months ஆன மேல். இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கலருமே எந்த ஒரு டாட்டுமே இருக்காது. ஃபுல்லாக கரெக்டாக க்ளீனாக இருக்கும். மேலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஃபீமேலுக்கு இருந்த மாதிரி எந்த ஒரு டார்க்கும், அதை எந்த ஒரு ஸ்பாட்டும், அந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது. நல்லா பார்க்கலாம் நீங்கள். அதே போல் டைலையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். டைல் பார்த்திங்கன்னா நம்ம ஃபீமேலுக்கு எவ்வளோ வரி வரியாக இருந்தது, ஆனால் மேலுக்கு பாருங்கள் ப்ளைனாக இருக்கும். எந்த ஒரு கலருமே இல்லாமல் நல்ல ப்ளைன், எந்த ஒரு வரி இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி க்ளீனாக இருந்தால் அது மேல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேர்ட்ஸில் மேல் ஃபீமேல் பார்க்குறதுல இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான மெத்தட். நிறைய பேர் இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் முள் செக் பண்ணுறது, மேல் ஃபீமேலுக்கு முள் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா அது பேர்டோட பெல்விக் போன் எவ்வளோ க்ளோஸாக எவ்வளோ லாங்காக இருக்குது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக பேர்டை திருப்பினிங்கன்னா மோஷன் போகிற இடத்துக்கு மேலே இருக்கும். உங்கள் ஆள்காட்டி விரலால் இல்லை, அது ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த மோஷன் போகிற இடத்துக்கு மேலே கொஞ்சம் டச் பண்ணி பார்த்தாலே, மேலே டச் பண்ணி பார்த்தாலே ஒரு சின்ன மேடு மாதிரி இருக்கும். ஒரு 2 சின்ன ஒரு போன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும் கையில் டச் பண்ணும்போது. அந்த 2 முள்ளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கி, 2 முள் உங்கள் கையில், 2 போன் உங்கள் கையில் தென்படுது, ரெண்டுமே ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா அது மேல். இப்போ கையில் வச்சுருக்கிற பேர்டு பார்த்திங்கன்னா மேல் தான். அது மாதிரி டச் பண்ணி பார்க்கும்போது
ரெண்டுமே அந்த 2 முள்ளுமே வந்து நல்லா க்ளோஸாக நெருங்கி இருக்கணும். அது வந்து மேலில் வரும். இப்போ அதே மாதிரி ஃபீமேலும் அதே மாதிரி தான். அதே மோஷன் போகிற இடத்துக்கு மேலே அந்த போனை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த 2 போனுமே அந்த 2 முள்ளுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து விலகி இருக்கணும், கொஞ்சம் ஓப்பனாக இருக்கணும். அந்த 2 போனுமே கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு நல்லா நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழுத்தி டச் பண்ணக்கூடாது. லைட்டாக வந்து உங்கள் ஆள்காட்டி விரலால் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலுக்கு இருந்ததை விட ஃபீமேல் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். 2 போனுக்கும் நடுவில் உங்களோட விரல் வந்து லைட்டாக கொஞ்சம் போகிற மாதிரி ஒரு கேப் இருக்கும். இது வந்து நம்ம எடுத்தோடனையும் கற்றுக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ப்ராக்டிஸாக கொஞ்சம் நல்லா நம்ம அந்த பேர்ட்ஸை பற்றி நல்லா நம்ம டச் பண்ணும்போது ஃபீல் பண்ணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை கற்றுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிற நான் சொன்ன அந்த டைலில் வந்து மார்க் பார்க்குறது, ஃபெதரில் மார்க் பார்க்குறது, அதுக்கப்புறம் சின் மார்க்கிங், இந்த 3 மார்க்கிங்கை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்தாலே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 80% வந்து நீங்கள் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஒயிட் ஃபேஸுக்கும் அல்பினோக்கும் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஃபேஸ் அல்பினோ கூட பார்த்தீங்கன்னா அந்த டைல் மார்க்கு ஃபெதர் மார்க்லாம் இருக்கும், சின் மார்க் மட்டும்தான் இருக்காது. அந்த மாதிரி பேர்டுக்கு வந்து இப்போ நான் காமிச்ச அந்த பெல்விக் போன் அதை முள் செக் பண்ணுறது அந்த மாதிரி அது செக் பண்ணி பார்த்து நீங்கள் ஓரளவுக்கு கெஸ்ஸிங் பண்ணலாம் கண்டிப்பாக. மேலுக்கு நல்லா இன்னொரு வாட்டி சொல்கிறேன், மேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்விக் போன் மோஷன் போகிற இடத்துல பார்த்திங்கன்னா மோஷன் போகிறதுக்கு கொஞ்சம் மேலே ரொம்ப க்ளோஸாக இருக்கும் மேலுக்கு. ஃபீமேலுக்கு வந்து அந்த 2 முள்ளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஓப்பனில் இருக்கும். அவ்வளோதான். தவறி கூட ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணி பார்த்துடாதீங்க. ஏன்னா ஒன்றுமே தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக அழுத்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் பேர்டு வந்து ப்ரீட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் விட லாஸ்ட்டு ஸ்டெப்பு என்னால் வந்து இது மாதிரி எல்லாம் முள்ளெலாம் செக் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் ஒயிட் ஃபேஸுக்கும் சரி அல்பினோவுக்கு டிஎன்ஏ செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து இப்போ சென்னையிலையும் ஒரு சில இடத்துல அவைலபிள் இருக்குது. நிறைய பேர் வந்து வெளியூருக்கு அமுச்சு கொரியரில் அமுச்சு கூட செக் பண்ணுறாங்க. அதுக்கான ஏஜென்ட்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் நெட்டில் நம்பர் தேடி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பேர்ட்ஸ் டிஎன்ஏ செக்கிங் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு டிஎன்ஏக்கு வந்து 350 to 400 அந்த மாதிரி வாங்குறாங்க. நீங்கள் நிறைய பேர்டு செக் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக வாங்குவாங்க. டிஎன்ஏக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்டோட செஸ்ட்டில் இருக்கிற கொஞ்சம் ஃபெதரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெஞ்சில் இருக்கிற அந்த ஃபெதரை கொஞ்சம் ஃப்ளிப் பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா ப்ளட் டெஸ்ட்டு கொஞ்சோண்டு ப்ளட்டு அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அதுக்கு ஒரு கிட் இருக்குது. அது கொஞ்சம் ஒரு பெரிய ப்ராசஸ். அது அந்த டிஎன்ஏ செக்கிங் நீங்கள் நெட்டில் தேடினாவே ஓரளவுக்கு அது கிடைக்கும். அது உங்களுக்கு அந்த கிட்டுன்னு சொல்லுவாங்க, டிஎன்ஏ செக்கிங் கிட்னு. அந்த கிட்டில் வந்து நீங்கள் உங்கள் ஃபெதரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பேர்டு வந்து மேல் ஃபீமேல் வித் சர்டிஃபிகேட்டோடவே வந்துடும். உங்கள் பேர்டு வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல். அது மேக்ஸிமம் நான் சொன்ன முன்னாடி அந்த ப்ராசஸை வச்சு நீங்கள் ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை என்னால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் லாஸ்ட்டாக டிஎன்ஏ ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருன்னா காக்டெயில் வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம ஃபேன்சி பேர்ட் சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you for watching this video.